அழகாயிடுச்சு. ஏற்கனவே பார்த்த அனிமையோட எபிசோட் 19 and 20 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2 எபிசோட் உண்மையாகவே தாறுமாறாக இருக்கும். அதனால மறக்காம லைக் பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஓவரா பேசாம எபிசோட்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நீ ரொம்பவே டயர்ட் ஆயிட்ட, இதை நான் பியூரிஃபை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். பரவாயில்ல, இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் இதை நான் மட்டும்தான் பியூரிஃபை பண்ணணும். கரண்ட்ல இருக்கிற ரிஃபைனர் அப்பரண்டி சோல் பவர் போதும் எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பியூரிஃபிகேஷன் ஆரம்பிக்கிறான். ஏன்னா இப்பயே பியூரிஃபை பண்ணி ரெடிமேட் பில்லா ஆக்கணும். இது ரா மெட்டீரியலாக இருந்தால் இது பியூரிஃபை பண்ண முடியாது அப்படின்னு ஜோனஸ் நினைக்கிறான். ஜோனஸ் பயங்கரமா சாகுறான். பார்த்தா நிறைய கை மாதிரி இல்யூஷன் வந்து அது பண்ற மாதிரி நம்ம ஜோனஸ் கணக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இது ஒரு பயங்கரமான சுப்பீரியர் ஸ்கில் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஜோனஸ் நினைக்கிறான். என்ன பார்க்க அப்படி இருக்குது. இந்த முஞ்சிச்சு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கையில வச்சிருக்கான். ஒன்னு இம்ப்ளோடிங், இன்னொரு இம்பாக்டிங் பில் தான் இது. இது ஒரு பியூரிஃபை தான் இருக்கு. இது என்னோட சோல் பவர் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஆனா என்னோட சோல் பவர் ரொம்ப வீக்கா இருக்கு. இம்பாக்டிங் எனர்ஜி பில் வந்து ஆர்ஜின் ரிலேட்டடா இம்பாக்ட் ஆகும். அதுவும் வெறும் 3 நாளுக்கு தான். இம்ப்ளோடிங் பில் வந்து பேக்கப்க்கு தான். இப்ப 72 மூட் ராஸ் தான் யூஸ் பண்ணிருக்க. என்னது பியூர் குவாலிட்டி பில்லா அப்படின்னு வாய் அடிச்சு போறான். இப்படி பலனுக்கு வால்டன் பியூரிஃபை மட்டும் பண்ணல, ரெடிமேட் பில்ஸ் பியூரா உருவாக்கிருக்காரு. எப்பயுமே அவரை ஃபாலோ பண்ணுவேன். அங்கதான் நம்ம ஹீரோ வெளில வந்துடுறான். வெளில வந்து நடந்து வரான். ஏன்னா நாளைக்கு தான் யான் கூட சண்டை இருக்கு. வெளில வந்து நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்துருப்பான். அதை அவன் பண்ணான். பயங்கரமா சக்சஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சந்தோஷம். போய் கல்டிவேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளில போறான் அந்த இடத்த விட்டு. எப்படியாச்சு ரியானை தோக்கடிச்சு ஆகணும். 9 ஸ்டார் மார்ஷல் வாரியரு ஆர்ஜின் ரியல் ரீச் பண்ணுவேன். கெல்வினுக்கு 1000 pounds ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு. இவன்ட்டு 7 சக்ராஸ் ஓப்பன்ல இருக்கு. அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. கார்னர் வந்து எக்ஸ்பெல்ட் ஆயிட்டான். கெல்வின் வந்து ரியான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டான். அவர் சொல்றாரு, நீடியா உன்னோட கல்டிவேஷன் ரெடி டைம்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் நடந்திருக்கு இன்னும் சொல்றாரு. இவன் தான் சாமுவேல் ஒயிட். இந்த கிட்ஸ்ல ரொம்ப செல்வாக்குள்ள ஃபேமிலிஸ். நல்லதுக்குடா சண்டை போடுறது. இப்ப இது உனக்கு இம்பார்ட்டன்ட். வெறும் 21 தான். அதுக்குள்ள மார்ஷல் மோனார்ஸ் ஆயிட்ட சேஃப்டி ரியலம்ல 11 ரிஃபைனருக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அனௌன்ஸ் பண்ணி பேங்க்வுட் வர சொல்றேன். நீ வயசுனா ப்ரொமோட் ஆற. அப்ப கெர்வின் அப்படின்னு சொல்றா. ஒரு லூசர் இல்ல. இப்ப நம்ம சக்ரா கூட முன்னாடி ஓபன் பண்ணல. நீ ரெஃப்யூஸ் பண்ணாம நீ ஒரு டாப் 5 சாக்ரெட் காட் கமாண்டரா இருக்க. நான் இதை கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். ஸ்டாப் பண்ணியே தீருவேன். கொஞ்சம் கழிச்சு பேசலாம் வெளில போயிடுறா. நிடியா அப்படின்னு கூப்பிடுறா. அவரு இப்படி கெர்வின் ரியானை தோக்கடிப்பான். அவன் கழுத்தை அவன் ரிஸ்க் பண்றான். ஏன் சொல்றான் நிடியா, நீ கேட்டுது அவன் லூசர். அவன் இன்னும் சக்ராவே ஓபன் பண்ணல அப்படின்னு நான் சொல்றாரு. இது இம்பாசிபிள். இந்த பாய் ரொம்ப ஸ்கீமிங். ரொம்ப பயமா இருக்கு. எப்படி இவன் ஆர்ஜின் ரியாட்டை பிரேக் பண்ணுவான்னு. அது பிரேக் த்ரூவா நிடியா சொல்றா. இல்ல ஒருவேளை அவன் பிரேக் பண்ணாலும் ஆனாலும் ரியானை தோக்கடிக்க முடியாது. இப்ப ரெண்டு ஸ்கூல்லயே 3rd அவன் மார்ஷல் மாஸ்டரா பிரேக் த்ரூ ஆறான். ஷாக் அடிக்க வச்சான். நான் ஸ்மூத்தா பிரேக் த்ரூ பண்ணேன். 11 ரிஃபைனரை அவன் ஒன்னும் வேடிக்கை பார்க்க மட்டும் வரல. பேச அந்த சண்டையை தடுத்தே தீருவேன் அப்படின்னு மனசுல யோசிக்கிறா. இப்ப நான் அவன் கூட வந்தே ஆகணுமா? நானும் பாக்குறேன் ஸ்டூடெண்ட் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு அவரு. ரேங்க் 3 ஸ்கூல்லயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்றாரு அவரு. கல்டிவேஷன் அகாடமில கிராவிட்டி ரூமை காமிக்கிறாங்க. நார்மா இன்னொருத்தவனு பேசிட்டு இருக்காங்க. நார்மா அந்த லூசர் வந்து ரியான் கூட சண்டை போடுறான். இன்னைக்கு நம்ம உண்மையாவே அங்க போய் நம்ம பார்க்க போறது இல்லையா அப்படின்னு அவன் கேக்குறான். நான் ரொம்ப பிஸி. ரியான் வந்து ரேங்க் 2. ஒன்லி மிஸ்டர் பவல் தான் பவர்ஃபுல். கெர்வின்லாம் வெறும் ஜோக்கு தான். ஒரு பைத்தியக்காரன். வீக்கா இருக்கவங்களை புள்ளி பண்ணலாம் லைக். அவனுக்கு ஒன்லி பவலும் ஸ்ட்ராங்கும் தான் என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நார்மா சொல்றா. அவன் எந்திரிச்சு போயிட்டு நீ வரலன்னா போ, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அவன் சாப்பிடறத நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவனால கெர்வினை பீட் பண்ண முடியாது. எல்லாம் நினைக்கிறாங்க கெர்வின் தோத்துருவான்னு. எப்படி அவன் இவ்வளோ ஸ்பாயின்லெஸ்ஸா இருந்தான். டக்குன்னு அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு கெர்வின் யோசிச்சு பாக்குறாவ. போன தடவை என்னமோ நடந்திருக்கு போல இருக்கு. இப்ப வந்து நம்ம ஹீரோவும் ரயானும் சண்டை போடுற அரேனாவை காமிக்கிறாங்க. அங்க வந்து ரயான் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் நம்ம ஹீரோக்கு தான் வெயிட்டிங். நம்ம ரயான் அமைதியா இருக்காங்க. கெர்வின் வரானா இன்னும் இல்லையா? இன்னும் சர்ப்ரைஸ் ஆகல. இன்னும் இங்க வரல. அவன் இங்க வந்தா டிக்னிட்டியோட அவன் உயிரை லூஸ் பண்ணிடுவான். அவன்லாம் ஃபூலிஷ்டா அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா இருந்தா வந்து வர்த்தியா இல்ல வால்டன் ஃபேமிலிக்கு. ஜென்ஸ் வந்து முட்டி வச்சா சாவாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நம்ம ஹீரோ மாசம் நடந்து வந்துட்டு இருக்கான். 2 பேரும் சண்டை நடக்க போகுது. இன்னைக்கு உன்னை செத்த கறி ஆக்க போறேன்டா அப்படின்னு ரயான் சொல்றான். வேற லெவலுக்கு போற சண்டை. நம்ம ஹீரோ மாசம் நடந்து வந்துட்டு இருக்கான். யோசிக்கிறாங்க எப்படா டிஃபீட் பண்ண போறான். நான் 9 ஸ்டார்ல இருக்கானே அப்படின்னு பேசுறாங்க. மிஸ்டர் வால்டன் நீ ஏன் இங்க வந்த? ரியான் கண்டிப்பா நான் சாவடிச்சிருவான். மிஸ்டர் வால்டன் நீ என்ன நினைக்கிற? என் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. பின்னாடி போ பெர்க்லி சொல்றாங்க. ஆனா மிஸ் பெர்க்லி அப்படின்னு நம்ம கேக்குறான். நான் டூயலை கேன்சல் பண்றோம் இப்ப அப்படின்னு பெர்க்லி சொல்றாங்க. இதை பார்த்தா எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. கேன்சலா? இந்த ட்ரிக் வச்சிருக்கியாடா? அவன்கிட்ட கட்ஸே இல்லடா. எப்பயுமே வால்டன் ஃபேமிலி குப்படா. அதனால வால்டன் ஃபேமிலி குறைஞ்சுக்கிட்டே போகுது. அவன்கிட்ட டிக்னிட்டியும் இல்ல அப்படின்னு கூட்டத்திலே பேசிக்கிறாங்க. கெல்வின் நீ ஒரு ஸ்டூடெண்ட்ரா. இது என்னோட டியூட்டி உன்னை பாதுகாக்க வேண்டியது அப்படின்னு பெர்க்லி சொல்றா. மிஸ்டர் பெர்க்லி நான் உங்க ஸ்டூடெண்ட்ரா. ஆனா ஏன் நீங்க எப்பயுமே ரியானை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான்.
எல்லாரும் இப்போ போங்க, நான் இன்னும் கொஞ்சம் நிமிஷத்துலேயே அவனை டிஃபீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன கான்சியஸ்ல இருக்கியா? இந்த இடத்த பார்க்குறப்போ உனக்கு பயமா தெரியலையா அப்படின்னு கேட்குறா. அப்புறம் டக்குன்னு அவள் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறா பயங்கரமா. அப்புறம் சொல்கிறா, நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன் அவனை சேவ் பண்ண அப்படின்னு பெர்க்லி சொல்கிறா. எதுவுமே மாற போகிறதில்ல, எல்வின் டோக்கு அடிச்சு படிச்சு அவள் எலும்பெல்லாம் முறிய போகுது அப்படின்னு பேக்ரவுண்டில் வாய்ஸ். அப்புறம் 2 பேரும் நேருக்கு நேர் இருக்காங்க. இன்னும் உட்காந்து தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ பயந்துட்டு நீங்கள் வரமாட்டேன்னு நினச்சனே அப்படின்னு ரியான் சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ பவனை ரிலீஸ் பண்ணுறான். உனக்கு தெரியுமா, ஃபியூ ஹவர்ஸில் நீ உயிரோடு இருக்க மாட்ட. மார்ஷல் வாரியரா? கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இவனும் லூசராக இருக்கான் சக்கரா இல்லாமல் அப்படின்னு என் மனசில் யோசிக்கிறா. இது பாசிபிளே இல்லை. அந்த பொடியும் எப்படி மார்ஷல் வாரியரானா? ஆர்ஜின் ரியத்தில் வாய்ப்பே இல்லை. இங்கே ரியான் பவரை ரிலீஸ் பண்ணுறான் பயங்கரமாக. அவன் பவர் யூஸ் பண்ணாமே யாருக்குமே ஒழுங்காகவே தெரியல, அப்படி ஜொலிச்சுட்டு இருக்கான் ரியானு. அவ்வளோ பவராக இருக்குது. ரியானோட 9 ஸ்டார் வாரியரு, அவனுக்கிட்ட எதுவும் சம்திங்காக இல்லை. எனக்கு பயமாக இருக்குது. அவன் டிவைன் ரியாலிட்டி அச்சீவ் பண்ணிட்டான், அவன் மார்ஷல் ஆரியாரும் மாட்டான். எத்தனை மூளை கேள்வி நாக் அவுட் ஆக போலான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு மூலையே நாக் அவுட் பண்ணிடுவான் போல இருக்கே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க பின்னாடி. ஜெயிப்போன்னு பார்க்குறாங்க. எப்படியாச்சும் அவனை டிஃபீட் பண்ணியே ஆகணும், இது என்னோட சின்ன ட்ரீம் தான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல இவர் மிஸ்டர் ஒயிட் வராரு. எல்லாரும் அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பயங்கரமான ஆள் போல இருக்கு. எதுவுமே எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். பார்க்க ஒன்றே ஒர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் கூட சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே 2 பேரும் நேருக்கு நேர் மோற ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேராலும் ரொம்ப வேற லெவலில் இருக்குது. 2 பேரும் பக்கத்தில் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு என்னமோ ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ நடந்து வர இடம்லாம் பயங்கரமாக அதிருது. அவனோட ஆறாலாம் எல்லாத்துக்கும் காலுக்கே போட்டிருக்கான் நம்ம ஹீரோ. இந்த ஏரியா லூஸில் ஃபேஸில் சேஞ்ச் ஆகிருக்கு. இவனோட ஃபேஸ் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஷாக் ஆகியிருக்காங்க. ஆள்லாம் காலுக்கே போட்ட அப்போ என்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு ரியான் கூப்பிட்றான். நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரோட ஆறாவை அப்படியே வெளியே விடுறாங்க பயங்கரமா. இங்கே வால்டன் கிளவுட் ஃப்ளோயிங் ஸ்வாட் டெக்னிக்னு ஒன்று யூஸ் பண்ணுறான். பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான், ஸ்டார் ஸ்பின்னிங் பாம்னு. 2மே வேற லெவலில் இருக்குது, பயங்கர பவராக இருக்குது. கவலைப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு ரியான் சொல்கிறான். சரி, வால்டன் ஃபேமிலியே நீ தலைகுனே வைக்கிறடா. அவன் அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ குதிச்சுட்டா டக்குன்னு டாஜ் ஆயிடுறான். இதை பார்த்து கொஞ்சம் ஷாக்காக தான் ஆனா, எப்படி அவன் டாஜ் ஆனா டக்குன்னு அப்படின்னு ரியானுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நம்ம ஹீரோ பார்த்து, நீ எப்பயுமே என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுடா அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ பார்த்து அடிக்க வரான். டெக்னிக் யூஸ் பண்ணுறான், 3 ஸ்டெப் டெலபோர்டேஷன்னு. இதுலேருந்து நம்ம ஹீரோ அசால்ட்டா டாஜ் ஆகிடுற. எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அது எப்படி பாசிபிள், அது என்ன டெக்னிக், அது அவன் மிட்டார்லேயே நிற்கிறானே அப்படின்னு பார்க்குற நம்ம ரியானு. பார்த்தா நம்ம ஹீரோ குச்சு விளாண்டுட்டு இருக்கான் மேலே. அது எப்படி அப்படின்னு ஷாக் ஆகிறாங்க. மிஸ்டர் ஒயிட்டு கூட ஷாக் ஆகிறார பார்த்து. ஏன்னா இது யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. இது என்னால் நம்பவே முடியல, அவர் 2 காலும் போட் ஃப்ரீக்வன்சி இருக்கு கரெக்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. மறந்து போயிடாரு அவரு. நம்ம ஹீரோ ஒன்றும் டாச் பண்ணல, அவன் ரயானை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ காத்தெல்லாம் உரிய ஆரம்பிக்கிறான். எல்லாருக்கும் சரியான ஷாக்கு, யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. இவன் எர்த்தையும் எவனையும் மூவ் பண்றான் அவன் கூட சேர்த்து அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா யாராலையும் இது இப்படி இவ்வளோ சீக்கிரமாலாம் பண்ண முடியாது. அதனால தான் எல்லாரும் பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. அவன் எர்த்து எனர்ஜி அவன் எனர்ஜியை கைன் பண்றான் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ பார்க்கலாம் அடுத்த எபிசோட் நம்ம இன்னும் என்ன பண்றாரு, ஜெயிப்பானா இல்லையா. சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.